நான் ஒரு ஒளிபெருக்கி, என் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்கதான் காரணம்னு ஒரு லெட்டர் எழுதி யார் பேசுகிறார்களோ அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதுதான். கலைஞர் ஒரு கூட்டம் போட்டா உடனே காங்கிரஸ் சார்பா பதில் கூட்டம். ஆப்போசிலாம் உயிரோட இருக்கும்போது நீ செத்து போயிட்டியம்மா. ராவணன் பார்வையிலிருந்து ராமாயணத்தை அணுகி எல்லா ராமாயணத்தையும் பழைய புத்தக கடையில இருந்து வாங்கி வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், என்ன இந்தியா முழுக்க என்ன ராமாயணம் இருக்கோ மூர்மா இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வருகிற யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை இன்றைய நிகழ்வு சுயமரியாதை வீரர் திருவாரூர் கே தங்கராசு அவர்களின் 100ஆண்டு விழா நிகழ்வாக இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. இந்த 100ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் சீனி விடுதலை அரசு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். திருவாரூர் தங்கராசு அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அரசு பணியில் இருந்த நிலையிலும் கூட அரசு பணியை துறந்துவிட்டு அவர் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் திராவிடர் கழகத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவர். திராவிட இயக்கத்தினுடைய பன்முக ஆற்றலாளர்கள் என்பதிலே அவருக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. காரணம், அவர் எழுத்தாளர், பேச்சாளர், சினிமாவிற்கு வசனம் எழுதியவர். அவர் வசனம் எழுதி ஒரு உலக புகழ்பெற்ற திரைப்படம் இரத்த கண்ணீர், அதனைத் தொடர்ந்து தங்கதுரை என்ற ஒரு திரைப்படத்தை அவர் தயாரித்து வெளியிட்டார். அது மட்டுமல்லாது அவர் பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து பெரிய புராண ஆராய்ச்சி, அதே போல ராமாயண ஆராய்ச்சி, மகாபாரத ஆராய்ச்சி என்று சொல்லி அவர் எழுதி இந்த மக்களிடம் பகுத்தறிவு உணர்வை ஊட்டியதில் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு திராவிட இயக்கத்தில் ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்றாகும். என்னுடைய இளமை காலத்தில் நான் பெரியாரை நேரில் பார்த்து திராவிடர் கழக மாநாடுகளில் பெரியார் பேச்சை கேட்டு நான் பகுத்தறிவு பெற்றேன் என்பதை விடவும் திருச்சி வரகநேரி, அதே போல திருவரம்பூர் பகுதிகளில் அவர் பேசிய பேச்சுக்களின் வழியாக நான் ஒரு முழு பகுத்தறிவாளனாக மாறுவதற்கு திருவாரூர் தங்கராசு அவருடைய உரை ஒரு அடிப்படை காரணியாக அமைந்தது என்பதை பெருமையோடு நான் இந்த அவைக்கு பதிவு செய்து கொள்கிறேன். நான் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலும் திருச்சி தூயவளனார் தன்னாட்சி கல்லூரியிலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய காலத்தில் நான் பக்தி இலக்கியங்களை நடத்துகிற போது கத்தியின் மீது நின்று பாடம் நடத்துகிற ஒரு வித்தையை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி ஏவிசி கல்லூரியிலும் அதே போல திருச்சி தூயவளனார் தன்னாட்சி கல்லூரியிலும் கேட்டபோது எனக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர் திருவாரூர் தங்கராசு என்று நான் பெருமையாக பதிவு செய்திருக்கிறேன். பக்தியையும் சொல்ல வேண்டும், அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையும் சொல்ல வேண்டும். பக்தியை எழுதி நீ மதிப்பெண் வாங்கிக்கொள், பக்தியில் இருக்க மூட நம்பிக்கையை புரிந்து மனதில் வைத்துக்கொள் என்ற வகையிலே நான் பாடம் நடத்தி அந்த வகுப்புகளை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அப்படி ஒரு ஆசிரியராக பணியாற்றிய எனக்கு எப்படி நான் பாடம் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மெத்தடாலஜி, ஒரு அடிப்படை கோட்பாடுகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தவர் திருவாரூர் தங்கராசு அவர்கள். அவரிடம் நான் வியந்த செய்தி என்னவென்று சொன்னால், கோடை காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 7 மணிக்கு பேச தொடங்கினால் 10 மணிக்கு முடிப்பார். குளிர்காலங்களில் 7 மணிக்கு தொடங்கினால் 10 மணிக்கு முடிப்பார். கோடை காலங்களில் 7:30 மணிக்கு தொடங்கினால் 10:30 மணிக்கு முடிப்பார். தொடர்ந்து உரையாடி கொண்டிருப்பார். ஏற்ற இறக்கங்களோடும் நகைச்சுவையோடும் ஒரு 3 மணி நேரம் எல்லோரையும் கட்டி போட்டு விடுவார். ஒரு வரவேற்புரை ஒன்று நடக்கும், அவ்வளவுதான். வியா பழனி போன்ற முன்னணி தலைவர்கள் பேசுவார்கள். 7:30 மணிக்கு எல்லாம் அவர் பேச தொடங்கி விடுவார், அல்லது 7 மணிக்கு பேச தொடங்கி விடுவார். சரியாக 10:30 மணி 10 மணிக்கெல்லாம் முடித்து விடுவார். அப்போதெல்லாம் என்னுடைய மாமா வேலு அவர்கள் நகர கழக திராவிடர் கழகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பின்பு இருந்தார். அப்போது அவர் எனக்கு திராவிட இயக்க உணர்வுகளையும் பெரியாரையும் அறிமுகப்படுத்தியவர் என்று சொன்னாலும் கூட 6ஆவதிலிருந்து 10ஆவது வரைக்கும் படிக்காமல் இந்த இரவு நேரங்களிலே போய் வீட்டு பாடம் செய்யாம திருவாரூர் தங்கராசு பேச்சை கேட்கிறியாடா, நான் திராவிடத்துக்காரன்டா, நானே ஒரு பேச்சை கேட்கறது இல்ல, எப்பயாச்சும் கேட்கறேன், நீ என்னடா எங்க நடந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். நான் அடி வாங்கினாலும் கூட அவர் பேச்சை நான் தொடர்ந்து கேட்டு ரசித்தேன் என்பதை விட அது மனதில் ஆழமாக பதிந்து பெரியாரியல் சிந்தனையில் என்னை ஆழப்படுத்தியதில் திருவாரூர் தங்கராசு அவருடைய உரைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்ற அறிமுக உரையோடு திருவாரூர் தங்கராசு அவருடைய சிறப்பினையும் அவர் எப்படி ஒரு சுயமரியாதை வீரராக வாழ்ந்தார், அவருடைய பணி,
அவருடைய எழுத்துப்பணி, அவருடைய பேச்சு பணி, அவருடைய நூலாக்க பணிகள் இவை பற்றி விரிவாக நம்மோடு உரையாடுவதற்கு திரு சீனி விடுதலை அரசு அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் மட்டுமல்ல, திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆளுமை. இன்றைக்கு நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே இயங்கி வருகிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளராக பணியாற்றி வருகிறார். திருச்சியில் அவர் பேசாத அரங்கங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாவன்மை படைத்தவர். அண்மையில் கூட திராவிடம் போற்றுதும் என்ற சென்னையில் நடந்த அறிவு திருவிழாவில் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிய பெருமைக்குரியவர் செந்தலை கௌதமன் அவர்கள். இவர் வர வேண்டும் என்று சொல்லி அப்போது நாங்கள் அவரை பேசுவதற்காக அழைத்திருந்தோம். அப்போது செந்தலை கௌதமன் அவர்கள் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து அனுப்பிவிட்டு நீ வர வேண்டும், ஒரு நாளைக்கு முன்பே வர வேண்டும் என்று சொன்னதால் அன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு திராவிட இயக்க ஒரு சிந்தனையாளர், பெரியாரிய சிந்தனையாளர், தமிழ் தேச விடுதலை குறித்த சிந்தனையும் கொண்ட சீனி விடுதலை அரசு அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். அவைக்கு வருகின்றுள்ள பேராசிரியர் நெடுஞ்செழியன், யோகா விஜயகுமார், பெரியார் விருதாளர் தீர்ஜித்தி அன்பழகன் போன்ற சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இப்போது அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, ஒரு நீண்ட அறிமுகத்தை நம்முடைய பேராசிரியர் ஐயா திருமலை நெடுஞ்செழியன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பெரியார் தொண்டன் என்கிற அளவிலே தான் அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். அதைவிட ஒரு பெரிய சிறப்போ தகுதியோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இந்த சிந்தனையையும் எனக்கு வருவதற்கு காரணம் ஓரளவிற்கு ஐயா திருவாரூர் தங்கராசு அவர்கள். அவர் சொல்றாரு தன்னை பற்றி, அவரு தங்கராசு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பேராசிரியர் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார். எழுத்தாளர், பேச்சாளர், கருத்தாளர், திரைப்பட வசனகர்த்தா, இன்னும் பல்வேறு செய்திகள் இருந்தாலும் அவர் தன்னை பற்றி திருவாரூர் தங்கராசு எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னா, நான் ஒரு ஒளிபெருக்கி என்று சொல்லுவேன். நான் ஒரு ஒளிபெருக்கி, அதாவது பெரியாரின் கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற ஒரு ஒளிபெருக்கி வேலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒளிபெருக்கி தானே சிந்திக்காது. யார் பேசுகிறார்களோ அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒளிபெருக்கியின் வேலை. அந்த வகையில நான் பெரியாருக்கு ஒரு ஒளிபெருக்கியை போல செயல்பட்டேனே தவிர எனக்கென்று சொந்தமாக நான் சிந்தித்து பேசவில்லை. பெரியார் கருத்துக்களை பேசினேன் என்று சொல்லுகிறார். எனவே என்னை பற்றி சொல்லும் பொழுது கூட அவர் மிகைப்பட சில செய்திகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இருக்கிற அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னா, நாங்கள் பெரியார் தொண்டர்கள், பெரியாரின் கருத்துக்களை எடுத்து செல்லுகிற, மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தூதுவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவில் இல்ல, நாங்க மிகைப்படுத்தி சொல்லல. உங்களுடைய தந்தையார் திராவிட இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு பேச்சாளரா, இன்னைக்கு பெரியாரிகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இளைஞராக பேச்சாளரா வந்திருக்கீங்கல்ல, அது உண்மைதானே? இல்ல, அதுல என்னன்னா அந்த பேசக்கூடிய திறமை இருக்கிறதுனால நாங்க பேச்சாளர்கள் ஆயிட்டோம். கொஞ்சம் விளம்பர வெளிச்சம், இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சம்லாம் எங்க மேல விழுகுது. மற்ற ஒரு மூத்த பெரியார் தொண்டர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், அவர்களுடைய தியாகம் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராமலே நிறைய இருக்கு. அதோடு ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பேசக்கூடிய திறமையினால வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய தோழர்கள் தங்கள் மீது எந்த வெளிச்சமும் இல்லாமல் அமைதியாக இந்த பெரியாரிய பெரும்பணியை தங்களுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல மிக மூத்த பெரியாரிய தொண்டர் திருவாரூர் தங்கராசு அவர்களுடைய அந்த நூற்றாண்டு நிகழ்வு, அது கொஞ்சம் முன்கூட்டியே நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டோம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கடந்த ஆண்டு அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி விட்டது. அவர் பிறந்தது 1927. அவர் தங்கராசு ஐயா பொதுவா இப்ப நீங்க என்னை பத்தி சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு பெரியாரிய குடும்பத்துல இருந்து வந்தவன். அப்பா கட்சிக்காரரு. அதை போல தங்கராசு ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தீவிரமான பெரியாரிய பற்றாளர். அவர் பெரியாரிய சிந்தனையாளர். அப்ப எல்லாம் குடியரசு பத்திரிகையெல்லாம் தொடர்ச்சியா வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க நிறைய பேர் கிராமமா அப்படி இருந்தாங்க. ஆனா தங்கராசு ஐயா அவர்கள் அதற்கு நேர் எதிரான சிந்தனை கொண்டவர். அவர் காங்கிரஸ் இயக்கத்தின் மேலே பற்று கொண்டவர். இளமை காலத்துல ரொம்ப தீவிரமான பக்திமான்.
நெற்றி நிறைய பட்டை இல்லாம அவர் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற என்னுடைய 20 வயது வரைக்கும் 18-20 வயது வரைக்கும் நான் நெற்றியில பட்டை அடிக்காமல் இருந்ததில்லை. எங்க அப்பா திட்டினா கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல வந்து பொதுவா பழைய ஆட்கள், அதாவது திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது அப்படின்னா பெரும்பகுதி காங்கிரஸ் குடும்பங்களில அப்பா காங்கிரஸ்காரரா தீவிர ஆத்திகரா இருப்பாரு. பையன் வந்து சுயமரியாதை இயக்கத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்துல, திராவிட கழகத்துல பெரியார் அண்ணா அவனுடைய பேச்சை கேட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா இங்கே நேர்முரணா அப்பா வயது கடந்த தந்தை வந்து அவர் குடியரசெல்லாம் படிச்சு நல்ல தெளிவோட பையன்கிட்ட வந்து விவாதம் பண்றாரு, இப்படிலாம் இருக்காத அப்படின்னு. யாரு? தங்கராசனுடைய தந்தை. ஆனா தங்கராசு ஐயா அவர்கள் தன்னுடைய 18வது வயது வரைக்கும் அவர் தீவிர பக்திமானா இருந்தவர். 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறாரு. படித்து முடித்த உடனேயே ஒரு கேடிஆர் பன்னீர் தொழிற்சாலை, அந்த கேடிஆர் பன்னீர் கம்பெனின்னு அங்க வேலைக்கு போறாரு. அது இந்த வாசனாதி தைல திரவியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த பன்னீர், ரோஸு, சென்ட்டு, அந்த வாசனை திரவிய தொழிற்சாலையில அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. சேரும் பொழுது கணக்கு பிள்ளையா சேர்றாரு. கணக்கு பிள்ளைன்னா கடைக்குட்டி கணக்கு பிள்ளை. இவருக்கு மேல ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. ஒரு நீல பெஞ்சில கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6-7 பேருக்கு மேல கணக்கு பிள்ளை வச்சிருக்கேன்னா அந்த கம்பெனி எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி. அவங்க வந்து இவர் வந்து கடைசியா உட்காரக்கூடிய நிலையில இருக்கிறார். சேரும் பொழுது அவருக்கு 8 ரூபாய் சம்பளம், மாத சம்பளம் வெறும் 8 ரூபாய். 2 ஆண்டுகள்ல 30 ரூபாய் மாத சம்பளம் வாங்கி அந்த தலைமை கணக்காளரை ஓரம் தள்ளிட்டு இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப பல ஆண்டுகள்லாம் இல்ல, 2 ஆண்டுகள்ல அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் கொடுத்த வேலையை குறித்த நேரத்துல முடிக்கக்கூடிய அந்த தன்மையும் தங்கராசு ஐயா அவர்களிடத்துல ரொம்ப, அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா ரொம்ப தீவிரமா அதிலே ஈடுபடக்கூடியவர். எனவே ஒரு 2 ஆண்டுகள்ல அவரு தலைமை கணக்கு பிள்ளையா வந்துடுறாரு. அங்க இருந்து அவர் வேலை நீக்க செய்யப்பட்டது எப்படின்னா, அவருக்கு 2 முறை வேலை இழப்பு காங்கிரஸ்னாலேயே நடந்தது. அவர் வந்து அந்த கம்பெனில சிங்காரவேலுன்னு ஒருத்தர் வேலை செய்யறார், ஒரு தொழிலாளி. அவருக்கு திருமணம் கொரடாச்சேரியில திருமணம் நடக்குது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்து கொண்ட ஒரு காங்கிரஸ் தியாகி. அது தங்கராசு தன்னுடைய அனுபவத்தை அதை நாங்க வந்து ஒரு நூலாகவே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்டு இருக்கிறது, தங்கராசு அவர்களுடைய நினைவலைகள். அதை நீ அதுல அவருடைய வாழ்க்கை செய்திகள் முழுக்க பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அவர் எழுதும்போது சொல்றாரு, இந்த திருவாரூர்ல எவ்வளவோ வசதி படைச்சவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஆனா யாருமே வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல முழு மூச்சா ஈடுபடல. அப்போ அந்த சிங்காரவேலுங்கிறவர் தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்காக பாடுபட்டு 2.5 வருஷம் ஜெயிலுக்கு போனார். அலிப்பூர் சிறைச்சாலையில ஜெயில இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தியாகி, ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது. அவர் எல்லாருக்கும், தொழிலாளர்கள் அந்த கம்பெனில, கேடிஆர் கம்பெனில இருந்த எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாரு. பத்திரிக்கை வச்ச உடனே எங்களுக்கு விடுமுறை கிடையாது. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அமாவாசை மாதத்துல ஒரு நாள் விடுமுறை. வேற எப்பவும் அந்த நிறுவனம் வந்து விடுமுறை கிடையாது. இப்ப தொழிலாளர்கள்லாம் அவர் அப்பேற்பட்ட ஒரு தியாகிக்கு நம்ம எல்லாரும் போய் மரியாதை செய்யணும், சிறப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இது ஆலோசனை போது தங்கராசு தான், திருவாரூர் தங்கராசு அவர்கள் தான் முன்னின்று அவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல விடுமுறை எடுத்துட்டு அந்த இதுக்கு போயிருவோம், திருமணத்துக்கு போயிருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, ஆமா, ஒரு பெரிய அறிவிக்கப்படாத வேலை நிறுத்தத்தை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கிற அந்த நிறுவனம், அமாவாசைக்கு மட்டுமே விடுமுறை விடக்கூடிய நிறுவனம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் விடுமுறை எடுத்த உடனே அன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத வேலை நிறுத்தமா ஆயிடுச்சு. எல்லாம் திருமணத்துக்கு போயிட்டு மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, கம்பெனி வேலைக்கு போயிட்டாங்க. தங்கராசு போறாரு. முதலாளி நிறுத்திட்டாரு, எப்பா இத்தனை வருஷமா எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு, நாங்க இப்படி ஒரு நடவடிக்கை, அவரு பயந்துட்டாரு அடுத்து சங்கங்கன்னு ஆரம்பிச்சு இது பாட்டு வேற மாதிரி போயிருமோட்டு, தயவு செஞ்சு உங்களுக்கு இங்க வேலை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அங்க இருந்து வர்றாரு. அதுக்கடுத்து ஒரு நகை கடையில, இதே கணக்கு பிள்ளை வேலை, நகை கடைக்கு போறாரு. அங்க வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது காமராஜர் வர்றாரு திருவாரூர். அந்த கூட்டத்துல கலந்துக்கிறார். இவர் போய் கலந்துக்கிட்டு, இவர் கொஞ்சம் அப்பவே அந்த எழுத்தாற்றல், பேச்சாற்றல் உள்ளவர். அதனால வந்து எல்லாரும் துண்டறிக்கை அடிக்கிறது, திருமணத்துக்கு வரவேற்பு பத்திரிகை எழுது, இதெல்லாம் வந்து தங்கராசு ஐயாவை தான் எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுதி கொடுக்குறாரு. அப்ப காமராஜர் வந்திருக்கும் போது அவருக்கு மேடையில ஏறி ஒரு வரவேற்புதல் வாசிச்சு கொடுக்குறாரு.
எல்லா பக்கமும் ஒளிபெருக்கி கட்டியிருக்காங்க. இவர் வேலை செஞ்ச நகைக்கடையிலையும் அந்த வாசல்லையும் ஒளிபெருக்கி இருக்கு. நகைக்கடை முதலாளி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு காமராஜருக்கு தன்னோட கணக்கு பிள்ளை வரவேற்பு இதழ் வாசிச்சு கொடுத்தது. மறுநாள் இவர் கடைக்கு வேலைக்கு போறாரு. நீங்க பெரிய தலைவர் ஆயிட்டீங்க, இனிமே உங்களை வச்சு வேலை வாங்க என்னால முடியாது. காமராஜருக்கெல்லாம் நீங்க வரவேற்பு பத்திரம் எல்லாம் வாசிச்சு கொடுத்துட்டீங்க, இனிமே உங்களை வச்சு எனக்கு சரியா வராதுன்ட்டு அங்க இருந்து வேலையை விட்டு நீங்கிறார். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது, ஒரு சாதாரண மனித இயல்பு, அடுத்து வேற ஒரு தொழிலுக்கு இறங்கணும் அப்படிங்கும்போது அவரும் அவர் நண்பரும் அந்த பன்னீர் கம்பெனி வைக்கலாம், நம்ம தனியா ஆரம்பிக்கலாம், நமக்கு அதை பத்தியான அனுபவங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு திருச்சி கரூர், இங்க கரூர்ல வந்து அந்த நிறுவனத்தை அமைக்கலாம் அப்படின்னு இடம் பார்க்கறதுக்கு அவரும் அவருடைய நண்பரும் வராங்க. வேலை இழந்துட்டாரு, ரொம்ப குறைவான தொகையை எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தை தொடங்கணும், ஒரு தனியா நம்ம தொழில் செய்யணும் அப்படின்னு வர்றாங்க. வந்து அங்க பார்த்தா கரூர்ல அதுக்கான இட வசதியோ எதுவும் இல்லை, சரியா படல. இங்க வந்து நம்ம நிறுவனம் ஆரம்பிச்சோம்னா நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சோகதமா அவர் கூட வந்த நண்பரும் இவரும் திரும்பி வராங்க. திருச்சி கோட்டை ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தங்கராசு என்ன பண்றாரு, நீங்க திருவாரூர் போங்க, கரூர்ல இருந்து வரும்போது ஜங்ஷனுக்கே போகல, நீங்க போங்க திருவாரூருக்கு, நான் வந்து மலைக்கோட்டையை பார்த்துட்டு வரணும். என்னப்பா இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், மலைக்கோட்டையை பார்க்கணுங்கிறியா நீங்க? தங்கராசு அதான் ஒரு அந்த மன உறுதி, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மலைக்கோட்டை உச்சியில இருந்து பார்த்தா லண்டனை பாக்குற மாதிரி இருக்கும்னு நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய படிப்பாளர். இந்த மலைக்கோட்டை உச்சியில இருந்து பார்த்தா லண்டனை பாக்குற மாதிரி இருக்கும், நான் இங்கிலீஷ் புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் லண்டனுக்கு போய் பார்க்க போறது இல்லை, இப்போ மலைக்கோட்டை வந்துருச்சு, நான் மலைக்கோட்டையில மேல ஏறி திருச்சி நகரத்தினுடைய அழகை பார்த்துட்டு வர்றேன். அப்ப கூட வந்த நண்பர் என்ன நினைச்சுப்பா, என்னையா புழைக்க தெரியாத ஆளா இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த நண்பர் பேரே தெரியல, ஆனா தங்கராசு வரலாற்று நிக்கிறாரு. அவ்வளவு பெரிய சோதனையில புதுசா தொழில் தொடங்க போய் அந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம அந்த நேரத்துல ஒரு அழகியல் உணர்ச்சிம்பாங்கல்ல, மலைக்கோட்டை மேல ஏறி இந்த திருச்சி மாநகரை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு அதுக்கு பிறகு போறாரு. இந்த தனியா கம்பெனி தனியா வைக்கிறாங்க, திருவாரூர்லயே தனியா வச்சு கொஞ்சம் இது பண்ணி முன்னுக்கு வரும் பொழுது இவர் KRS அப்படிங்கிற பேர்ல KRS பன்னீர் கம்பெனி அப்படின்னு வைக்கிறார். ஒரு கட்டத்துல வெளியூர்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு KTRக்கும் KRSக்கும் பெருசா வித்தியாசம் தெரியல. இது அந்த பழைய முதலாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பாக்குறாங்க, தங்கராசு கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட கம்பெனிய எங்களுக்கே கொடுத்துரு, நாங்க நடத்திக்கிறோம், இன்சியல்ல பிரச்சனை ஆகுது, அதனால 3000 ரூபாய் பணம் தரணும். அந்த காலத்துல அந்த 3000 ரூபாய் பணம் தர்றோம், நீங்க இது பண்ணிருங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன் நானு அப்படிங்கிற. இது கொடுக்க போகும்போது ஒரு சம்பவத்தை அவர் எழுதுறாரு அந்த நூல்ல, சொல்லியிருக்கிறார், சொல்ல எழுதப்பட்ட நூல் தான் அது. சொல்றாரு, எனக்கு பழைய முதலாளிகள் கூப்பிட்டாங்க அப்படின்ன உடனே நான் போட்டிக்கு கம்பெனி வச்சிருக்கிறேன், அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன், KTR நிறுவனத்துல இருந்து என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க, நான் போறேன், என் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்கதான் காரணம்னு ஒரு லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் போனேன். அங்க போனா நான் எதிர்பார்க்காம அவங்க என்னுடைய நிறுவனத்தையே விலைக்கு வாங்கிக்கிறேன், நாங்க பெருந்தன்மையா 3000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த தொழில் ஈடுபாட்டோட எழுத்து பேச்சு இப்படி இருக்கிறாரு. இதுக்கு இடையில தீவிர அரசியல் ஈடுபாடு காட்டுறார். அரசியல் ஈடுபாடுன்னா காங்கிரஸ் கட்சியில இவர் தீவிரமான பேச்சாளரா இருக்கிறாரு. கலைஞர் வந்து அப்போ வந்து திமுக, அதாவது திராவிடர் கழகம், அப்ப திமுக தோன்றாத அந்த காலகட்டத்துல திராவிடர் கழகத்துக்கு தீவிர பேச்சாளரா, பெரியார் கொள்கைகளை பேசக்கூடியவரா கலைஞர் இருக்கிறாரு. கலைஞர் ஒரு கூட்டம் போட்டா உடனே காங்கிரஸ் சார்பா பதில் கூட்டம் இவரு பேசுறது, இவரு கூட்டம் போட்டோம் அடுத்து கலைஞர் அவங்க பேசுறது. அது என்ன சொல்றாருன்னா, இப்படி நாங்க உள்ளூருக்குள்ளேயே ஒருத்தர் குற்றம் சாட்டி மாற்றி மாற்றி பேசி போட்டி போட்டு எங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்டோம் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் வழியில. இவர் காங்கிரஸ்காரரா இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. எப்ப மாறுறாரு பெரியார்கிட்ட? அவர் வந்து திருவாரூர் சிங்கராயர்னு ஒருத்தர், திருவாரூர் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பழம்பெரும் சுயமரியாதைக்காரரு. அவர் வந்து இவரை தங்கராசு ஐயாவை பெரியார் பேச்சு கேட்கறதுக்கு கூட்டு போறாரு. அதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து அவங்க அப்பா மூலமா குடியரசு இந்த இயக்க கருத்து இதுனாலும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்திருக்கிறாரு.
நாகூர்ல பெரியார் பேசுறாரு. அந்த கூட்டத்துக்கு இவரை கூட்டிட்டு போறவர் திருவாரூர் சிங்கம். கூட்டிட்டு போய் பெரியார் பேச்சை கேட்கிறார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சை ஒரு முறை நீங்கள் கேட்டுவிட்டால் அதுக்கு பிறகு அவங்க தப்ப முடியாது. அதாவது சிந்திக்கிறவங்களா இருந்தா, சும்மா ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தா வேணா தப்பிச்சிடலாமே தவிர, இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க பெரியார் தொண்டரா மாறிடுவாங்க. தங்கராசும் மாறிட்டார். பெரியாருடைய பேச்சாற்றல் அப்படிப்பட்டது. அவருடைய பேச்சாற்றல் ஏன்னா அவர் உண்மையை பேசுறார். அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா, வயதில் அறிவில் முதியார் வாய்மை போருக்கு என்றும் இளையார் உயர் எண்ணங்கள் மலரும் சோலை. அப்ப வயதுல முதியவரா இருந்தாலும் வாய்மை போருக்கு அவர் சளைச்சதே கிடையாது. அதே மாதிரி அவர் பேசும்பொழுது உயர் எண்ணங்கள் மலரக்கூடிய சோலையா திகழ்ந்தாருங்கார் பெரியார. அப்போ அந்த பெரியாருடைய அந்த பேச்சு தங்கராசு அவர் ஏற்கனவே கொஞ்சம் சிந்தனை பக்குவம் உள்ளவர், சிந்திக்கிறார். இதெல்லாம் சரிதானே, உண்மைதானே, அவர் சொல்வதில் தவறில்லையே என்று அவருடைய மனதுக்கு படுகிறது. காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்து கொண்டு ஒரு பெரியார் தொண்டராகிறார். அதற்கு பிறகு இவர் அந்த காங்கிரஸ் இயக்க தொடர்பிலிருந்து நீங்கி பெரியாரிஸ்டா ஆனதுக்கு பிறகு பெரியார் அண்ணாவிற்குமான ஒரு பிரிவு சூழல், அந்த நெருக்கடி வருது. அப்பவும் இவர் அண்ணா பக்கம் இருக்கிறார். தங்கராசு 49ல. ஆமா, அண்ணாவினுடைய நிலைப்பாடு சரியானது அப்படின்னு. இதுக்கு இடையில இவர் எம்.ஆர். ராதா கிட்ட சேர்ந்துட்டார். திருவாரூர் சிங்கம் தான் கொண்டு போய் தங்கராசுவ எம்.ஆர். ராதா கிட்ட அறிமுகப்படுத்துறார். அது எப்ப நடந்ததுன்னா, கலைஞரும் எம்.ஆர். ராதாவும் சேர்ந்து கலைஞர் எழுதிய அந்த கதைவசனத்துல உருவாக்கப்பட்ட நாடகங்கள், அந்த தூக்குமேடை, போர்வால் தூக்குமேடை, இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கலைஞர் எழுதினார் இல்லையா. அப்போ கலைஞரும் எம்.ஆர். ராதாவும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. தஞ்சாவூர்ல கொடிமரத்து மூளை அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணா டாக்கீஸ்னு ஒரு பாலடைஞ்ச தியேட்டர் ஒண்ணு இருந்திருக்கு. அதை வாடகைக்கு எடுத்து தூக்குமேடை நாடகம். அப்போ தூக்குமேடை நாடகம் இது பண்ணும்போது அதற்கு பேசப்பட்ட தொகையில கலைஞருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் பிணக்கு, பேசினபடி பணம் எம்.ஆர். ராதா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிணக்கு ஏற்பட்டு போச்சு. கலைஞர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டு கலைஞர் என்ன பண்றாருன்னா, இதே தூக்குமேடை நாடகத்தை அவரு வேற ஒருத்தரை வச்சு, எம்.ஆர். ராதாவினுடைய பாத்திரத்துக்கு வேற ஒருத்தரை வச்சு அவரு அங்க தனியா போடுறாரு. பெருசா ஜொலிக்கல. அது எம்.ஆர். ராதா கலைஞர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு இவரு வேற ஒருத்தரை வச்சு இவரு போடுறாரு. இதுவும் பெருசா போகல. அந்த ஜாடிக்கேத்த மூடி மாதிரி அதுதானே. ஏன்னா எம்.ஆர். ராதா கிட்ட எதிர்த்து நின்று பேசி நாடகத்துல பேசுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவரு எழுதப்பட்ட வசனங்களை ஒப்பிக்கிறவரே கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கும்போது அதற்கு உடனே கலைஞர் பதிலடி கொடுப்பார். அந்த திறமை இருக்கிறவங்க தான் அவர்கிட்ட நடிக்க முடியும். மக்களும் அதுதான், எம்.ஆர். ராதா நாடகம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கும் தெரியும். அததான் ரசிக்க வர்றாங்க. அப்ப அந்த சரியான ஜோடி பொருத்தம் இல்லை. இது கலைஞருக்கும் அமையல, இவரும் தோல்வி அடைகிறாரு. தோல்வி அடைகிறாங்கன்னா அந்த நாடகம் மக்கள் அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை குவிச்சிட்டாங்க. தோல்விங்கிறது அந்த நாடகம் தோல்வி அடைகிறது, மக்கள் அதை ரசிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி இருக்கும் பொழுது கலைஞருக்கும் தங்கராசு ஐயாவுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. அவங்க எதிர் திசையில இருந்து பேசும்போது சரி, ஒரே இயக்கத்துல இருந்த பொழுதும் இந்த தூக்குமேடை நாடகத்தை பாக்குறதுக்காக தங்கராசு ஐயாவை கூட்டிட்டு போறதே கலைஞர் தான். முதல் வரிசையில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறார். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எம்.ஆர். ராதாவுக்கும் கலைஞருக்கும் இந்த பிரச்சனை வந்த உடனே இவருக்கு புதுசா ஒரு நாடகம், இந்த இது இல்லாம வேற ஏதாவது ஒரு நாடகம் போடணும். கலைஞர் எம்.ஆர். ராதாவினுடைய அந்த நாடக குழுவுல ஆசிரியர் பொறுப்புல, சட்டாம்பிள்ளை மாதிரி ஆசிரியர் பொறுப்புல இருந்தார். அதாவது வசனங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது, அதற்கும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடி இருந்தப்போ திருவாரூர் சிங்கம் அவர் என்ன பண்றாரு, இவர் ஏற்கனவே இந்த பத்திரிகைகளுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தவர், நாடகங்கள்லாம் எழுதுவார், குறு நாடகங்கள்லாம் தங்கராசு. அப்போ இவரை கொண்டு போய் அங்க அறிமுகப்படுத்தி, இந்த பையனும் திருவாரூர் தான், நல்லா எழுதுவாரு, நம்ம இயக்கத்தை சேர்ந்து அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் சேர்க்கிறார் எம்.ஆர். ராதா குழுவில். இந்த காலகட்டத்தில் அவர் எம்.ஆர். ராதா குழுவில் இருந்து கலைஞர் மேற்கொண்ட அந்த பணிகளை எம்.ஆர். ராதாவினுடைய நாடக குழுவில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான்
பெரியாருக்கும் அண்ணாவிற்குமான அந்த கருத்து முரண்பாடு வரும். 49. ஆமா. அப்போ அந்த கருத்து முரண்பாட்டுல ஒரு தொடக்க காலகட்டத்துல அண்ணாவினுடைய நிலைப்பாடு தான் சரி அப்படின்னு நினைக்கிறார் தங்கராசு. எம்.ஆர். ராதா வந்து தீவிரமா பெரியாருடைய நிலைப்பாடு தான் சரி அப்படிங்கிறதுல எம்.ஆர். ராதா உறுதியா இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம். ஆனா தங்கராசு ஐயா வந்து எம்.ஆர். ராதா பேச்ச கேட்காம மீறி பேசக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி அண்ணா செஞ்சதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்போ எம்.ஆர். ராதா என்ன பண்றாருன்னா, இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவன் நம்ம கிட்ட பேசுறாரு இவரை மாதிரி இன்னும் வெளியே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, பேனா நர்த்தனம் திருமலைச்சாமின்னு இங்க மணப்பாறை, அவர் பெரிய எழுத்தாற்றல் உள்ளவர். அந்த காலத்துல இலக்கிய உலகத்துல எழுத்தாளர்களிடத்துல ஒரு சொலவடையே இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும், திட்டுப்பட்டாலும் திருமலைச்சாமி பேனாவால திட்டுப்படணும் அப்படின்னு ஒரு அந்த சொற்றொடர் புழக்கத்துல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆற்றலால் அவருக்கு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி எம்.ஆர். ராதா என்ன பண்றாரு, நீங்க வாங்க, அப்போ கோவையிலேயே எங்க இருக்கிறாங்க அந்த நாடக குழு, நீங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம இந்த மாதிரி பெரியார் கருத்து அவர் வந்து மணவை திருமலைச்சாமி, சாமி கைவல்யம், சாமி சிதம்பரனார் இவங்கெல்லாம் வந்து பெரியார் பக்கம் நின்றவர்கள். அது ஒரு பெரிய விவாத போராட்டம் நடந்தது. இவங்கெல்லாம் பெரியார் பக்கம் நின்றவர்கள். நல்ல கட்டுரைகள்லாம் அந்த காலகட்டத்துல எழுதுனவங்க பெரியாருக்கு ஆதரவா. அப்படி இருக்கும் பொழுது இவர் மணவை திருமலைச்சாமியை வர சொல்றாரு. இதற்கு இடையில அவர் வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் இல்லையா. அன்னைக்கு அந்த நேரத்துல திராவிட நாடு பத்திரிகையில அண்ணாவினுடைய கட்டுரை ஒண்ணு வருது. அத தங்கராசு ஐயா படிக்கிறார். படிச்சு பார்க்கும்போது அவருக்கு சில நெருடல் ஏற்படும் அந்த கட்டுரையில. இது அண்ணாவினுடைய இந்த வாதம் சரியில்லையே, இது தவறா இருக்க, பெரியார் செஞ்சது இந்த இடத்துல சரியா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இவருக்கா சிந்தனை வருது. சிந்தனை வந்த உடனே அதற்கு பதில் அளிக்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குற மாதிரி இவர் விறுவிறுன்னு ஒரு நோட்ல எழுதுறாரு. எழுதி அண்ணாவிற்கு பதிலடி மாதிரி எழுது. அது வரைக்கும் அண்ணாவினுடைய பின்தொடர்பாளரா இருந்தவர் ஆறுக்கு பிறகு என்ன பண்றாரு, அந்த ஒரு கட்டுரையில இவர் குடியரசை பார்த்து திருந்தல, மீண்டும் அதான் அது ஒரு ஆழ்ந்த சிந்தனை போக்கு தானே. அது திராவிட நாடு பத்திரிகையில வந்த அந்த கட்டுரையில இருக்கிற சில செய்திகள் தனக்கு அவர் ஏற்கனவே சொன்னதுக்கு முரண்பாடா இருக்கு, இதுல பெரியார் செஞ்சது சரியா இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு வந்த உடனே இவர் எழுதுறாரு. மறுநாள் திருமலைச்சாமி வந்துட்டார், மணவை திருமலைச்சாமி வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, நீங்க எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு இவரை வர சொல்லிருக்கிறீங்க, நானே எனக்கு பதில் கொடுத்து ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறேன், இத படிங்க அப்படின்னு சொல்லி. எம்.ஆர். ராதாவிற்கு எழுத படிக்க தெரியாது. உடனே திருமலைச்சாமி கிட்ட கொடுக்குறாரு. அவர் படிக்கிறாரு. படிச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, திருமலைச்சாமி ரொம்ப அருமையா இருக்கு, நான் எழுதுனா கூட இப்படி அமையாது, இதையே புத்தகமா போட்டுரு அப்படிங்கிறார். அதுதான் அண்ணாவின் அவசரம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. எம்.ஆர். ராதாவினுடைய பெயரிலே வெளிவந்த தங்கராசு எழுதிய நூல் அது. ஏன்னா வெளிவந்தது வந்து எம்.ஆர். ராதா பேர்ல. அது நிறைய அண்ணா துறை முன்னேற்ற நிலையும், அண்ணாவின் அவசரம், அந்த மாதிரி அது மாதிரி நிறைய நூல்களை திருச்சி வரகநேரியை சார்ந்த நம்முடைய வி.ஆ. பழனி அவர் தங்கராசன் கூட கடைசி வரைக்கும் இருந்தவர். ரொம்ப ஆழ்ந்த பெரியாரிய சிந்தனையாளர், நிறைய பொருளை இழந்தவர். பதிப்பகம் புதுமை பண்ணை பதிப்பகம் நினைக்கிறேன், அந்த என்னுடைய நினைவு சரியா இருந்தா. அதன் மூலமா தங்கராசு ஐயா நூல்கள், இந்த மாதிரி பெரியாரிய சிந்தனை நூல்கள் எம்.ஆர். ராதா பேரில் நிறைய வெளியிட்டு ஊரா போய் கொண்டு போய் சேர்த்தவர். அப்போ இவங்க வந்து அண்ணாதுறையும் முன்னேற்ற நிலையும், இந்த அண்ணாவின் அவசரம், அந்த மாதிரி புத்தகங்கள் போடுறாங்க. அப்போ அந்த தூக்குமேடை நாடகம் அதற்கு பிறகு வேற ஏதாவது பரபரப்பா போட்டாகணும்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இரத்த கண்ணீர் நாடகம் தங்கராசு ஐயா எழுதுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய இன்றைய வரைக்கும் இன்னைக்கும் இரத்த கண்ணீர் ஒரு பெரிய திரைப்பட உலகத்துல. அதுல திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாடக வரலாற்றுல இரத்த கண்ணீர் எப்படி பதிஞ்சிருக்குதுன்னா, அவரு எந்த ஊருக்கு போனாலும் 10 நாள் 15 நாள் தொடர்ந்து ஒரு மாத கணக்குல நாடகம் போடுறாரு. குறைஞ்சது சொல்லுவாங்க ஒரு 10 நாளாவது ஒரு ஊர்ல போடுவாரு. அப்ப திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெய்லி 2 காட்சி. அதாவது 6 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு ஒண்ணு முடிஞ்சிடும், 9 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு ஒண்ணு முடியுமா.
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மேட்னி ஷோ ஒண்ணு போடுவாராம். ம், ம். 3 காட்சி நடத்துவாராம். சினிமா மாதிரி. அதான். சினிமா வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணி இருக்கிறாரு. அதான். சினிமாங்கிறது ஒரே பிலிம் ரோல ஓட்டுறது. ஆனா இது நடிச்சாகணும். அதுல என்னன்னா நீங்க சொன்னது நான் கூட படிச்சப்போ இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு அந்த செய்தி தொடர்பு ஏற்படுது. என்னன்னா அந்த நாடகம் நடிச்சு முடிச்ச உடனே அந்த கை விரல்களை எல்லாம் நீவி விடுறதுக்குன்னே ஒருத்தர் வேலைக்கு வச்சிருப்பாரு. சுடுதண்ணி வச்சு எண்ணெய் வச்சு. நான் கூட நினைச்சேன் என்ன இப்படி கையை மடக்கிக்கிட்டு ஒரு காட்சி. நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு 3 காட்சி நடிச்சாருன்னா அந்த கை கொஞ்சம் கூட எம்ஆர்ஆ பல நடிகர்கள்ட்ட இந்த மாதிரி ரத்த கண்ணீர் மாதிரி நடிக்க கேட்டப்ப முடியவே முடியாதுன்ட்டாங்க. குஷ்டரோகியா நடிக்கும். ஆமா, குஷ்டரோகியா மட்டும் இல்ல, அந்த உடல் அவ்வளவு ஒரு கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கூட டக்குனு இப்படி நீட்ட முடியாது, நீட்டக்கூடாது. அது சினிமாவில என்ன எடிட் பண்ணிக்கலாம், நாடகத்துல என்ன அப்படி ரொம்ப இதா நடிச்சவர். பெரிய பழம்பெரும் நடிகர்கள் எல்லாம் கூட எம்.ஆர். ராதா மாதிரி அந்த பாத்திரத்தை யாராலும் செய்ய முடியாது. அதை பற்றியான ஒரு கருத்து தமிழ் பல்கலைக்கழகத்துல மு. ராமசாமி நாடகம் அவருடைய செய்தியெல்லாம் பற்றி ஒரு தடவை பேசும்போது மயிலாடுதுறை விழாவில் நான் கேட்டேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 காட்சி போடுறாருல, அதுல பாத்தீங்கன்னா மேட்னி ஷோ பாக்குறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 25% வச்சுங்களேன், ஈவினிங் ஷோ பார்ப்பாங்களாம். ஈவினிங் ஷோ பாக்குறவங்கள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நைட் ஷோ பார்ப்பாங்களாம். இது என்ன 3 ஷோவையும் எதுக்கு மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா, மேட்னி ஷோல பேசின நாடக வசனம் இது ஈவினிங் ஷோல இருக்காது, மாறி இருக்குமா, நகைச்சுவை வேற நகைச்சுவை. ஈவினிங் ஷோல பேசின கதை வசனம் வந்து நைட் ஷோல இருக்காதான். என்னன்னா இந்த மாலை முரசை பார்த்துட்டு அன்னைக்கு என்ன செய்தி வந்து அதை விமர்சிப்பாங்க. ஆமா, உடனே அப்ப அது ஒரு நகைச்சுவையாவே. அப்ப மேட்னி ஷோ பார்த்தவங்க மாலை முரசு 5 மணிக்கு வந்துடும், 6 மணி காட்சிக்கு அதை பத்தி பேசுவாரு, அதுக்கு போவோம் அப்படின்னா. அப்ப இரவு காட்சி நடக்கும் போது பாத்தீங்கன்னா அதே செய்தி வந்து வேற மாதிரி எல்லா நாடகங்கள்லயும் அவரு. ஆமா, அதாவது அதுதான் அவரை வந்து பெரிய வெற்றியாளரா காட்டுச்சு. ஏன்னா இது தங்கராசு பற்றிய நினைவலைகள்ல அவரை பற்றி எம்.ஆர். ராதாவை பேசாம இருக்க முடியாது. அவரை பற்றிய செய்திகள் ரெண்டும் பின்னி பிணைஞ்சுதான் வரும். நாடகம் அப்படின்னா அந்த காலத்துல பெரிய சீன் செட்டிங்ஸ், பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடு, அதெல்லாம் மாற்றி ஒரே ஒரு படுதா, உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள்னு ஒரு படுதா போட்டுட்டு, அப்புறம் கருப்பு சிவப்பு நீல கலர்ல ஒரு 4-5 படுதா வச்சு ஒரு நாடகத்தை நடத்தினவர். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த வசனங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. பாத்தீங்கன்னா மாப்போசி ஐயாவை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போ வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்த நேரம் ஐயாவை கண்டிச்சாரு. அதை படிக்கிறாரு எம்.ஆர். ராதா. படிச்ச உடனே கோவம், மாப்போசி மேல கோவம் வருது. கோவம் வந்த உடனே நாடகத்துல உடனே ஒரு காட்சி வைக்கிறாரு. அந்த காட்சியில அந்த வசனத்தை சேர்க்கிறாரு. என்னன்னா, அவர் எப்போ எதா இருந்தாலும் ரொம்ப அலட்சியமா கேலி கிண்டலா இது பண்ணுவாரு. அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தந்தி எம்.ஆர். ராதாவுக்கு வருது. உடனே எம்.ஆர். ராதா தந்தியை பார்த்தோம்னா, ஐயோ அம்மா இறந்து செத்து போயிட்டு, எங்க அம்மா செத்து போயிடுச்சு, அடாடா ரொம்ப சின்ன வயசுல செத்து போச்சு. அப்படி இவருக்கே வயசு கூட, ஆனா அந்த நகைச்சுவை ரொம்ப சின்ன வயசுல செத்து போச்சே இப்படி, அடாடா மாப்போசி எல்லாம் உயிரோட இருக்கும்போது நீ செத்து போயிட்டியம்மா அப்படிங்கிற. அப்ப எப்படி இருக்கும், மாப்போசி எல்லாம் இந்த நாட்டுல உயிரோட இருக்கும்போது ஏமா நீ செத்து போன அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அப்ப என்ன ஆகும். அதே மாதிரி அப்ப எல்லாம் பிராமணால் கபே எங்க பார்த்தாலும் பிராமணர்கள் சாப்பிடும் இடம், சூத்திரர்கள் சாப்பிடும் இடம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியான பிரிவினை. அதனிலும் கீழாக கொட்டாங்குச்சியில தேநீர் ஊத்துற மாதிரி இந்த கொடுமைகள்லாம் இருந்துச்சு. எப்பேற்பட்ட பெரிய ஜமீன்தாருமா, பெரிய மிட்டா மிராசு, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவன் பிராமணர்கள் சாப்பிடும் இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது. இன்னைக்கு பெரிய ஆண்ட சாதி பெருமை எல்லாம் பேசுறாங்க. ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அவங்க போய் பிராமணர்கள் சாப்பிடும் இடத்துல உட்கார முடியாது. இவங்க தனியா, அவர் வர்றது வில்லு வண்டியில வருவார், பெரிய ஜட்கா வண்டி குதிரை வண்டியில கூட வருவார். ஆனா சூத்திரர்கள் சாப்பிடும் இடத்துல தான் போய் சாப்பிடணும், பிராமணர்கள் தனியா தான் சாப்பிடுவாங்க. இதையெல்லாம் எம்.ஆர். ராதா காட்சிப்படுத்தினார். பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு ஒரு சாக்பீஸ்ல போர்டுல எழுதி வச்சுட்டு, எம்.ஆர். ராதா வந்து தனக்கு ஒரு கூட துணை நடிகர் ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவருக்கு பெரும்பகுதி பேரு ராமா அப்படின்னு தான் வச்சிருப்பாரு, ராமே அப்படின்னு தான் வச்சிருப்பாரு. நீங்க ரத்த கண்ணீர் படத்துல கூட பாக்கலாம். அது என்ன காரணம்னா, இவரு டேய் ராமாம்பார், அயோக்கிய ராமா, படவா ராஸ்கல் ராமா, எங்கடா போனேன் அப்படின்னு இப்படி இதுக்காகவே ராமன்னு பேர் வச்சிருப்பாரு. பேர் வச்சு எங்க இந்த ராம அயோக்கிய போல காணா, வாடா இங்க அப்படிம்பாரு. அதனால அப்படி ராமான்னு பேர் வச்சு அவங்ககிட்ட 2 பேரும் காப்பி சாப்பிட போற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு நாடகத்துல வச்சு இப்படி
பலகையில பிராமணர்கள் சாப்பிடணும். இப்ப எம் ஆர் ராதா அதை பார்த்துட்டு அவருடைய குரல் ஏற்ற இறக்கம் ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு என்னடா இது பிராமணர் கல் சாப்பிடும் இடமா, இந்த பல்லுலாம் இங்கதான் வந்து கல்லு குடிக்கிறானா அப்படின்னு அப்படி ஒரு காட்சி. அதாவது பிராமணர்கள் சாப்பிடும் இடம், அதை ரெண்டா பிரிக்கிறார். பிராமணர் கல் சாப்பிடும் இடம் அப்படின்னா இவன் ராம அந்த அந்த கேரக்டர் வந்து அவரு என்ன சொல்லுவாருன்னா, இல்லன்னு அது பிராமணர்கள் சாப்பிடும் இடம். ஓஹோ அப்படி எழுதியிருக்கானா. அது அந்த ஒரு கிண்டல் பண்ணி ஒரு சமூக அவலத்தை எள்ளி நகையாடி அதை மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய, எப்படி சார்லி சாப்ளின் சொல்றோமோ அந்த மாதிரி எம் ஆர் ராதா. அதே போல திருவாரூர் தங்கராஜ் என்ன பண்ணியிருக்கிறாரு, ராமாயண நாடகத்தை எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட ராமன் வந்து அப்படி ஒண்ணு நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கதாநாயகன் கிடையாது அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த நாடகத்துக்கு ராமராஜா நடிச்சிருக்கிறாரு. அந்த நாடகத்துக்கு தடை வந்திருக்குது. அப்ப தடை வந்த போது என்ன பண்ணிருக்கிறாரு திருவாரூர் தங்கராசு, தடை வந்துருச்சு. ஏன்னா அவரு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. தடை வந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணாரு, அதே ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு அடுத்த நாள் கீமாயணம் வேற வேற பேர் அப்படி இல்ல போட்டு நடத்தி இருக்கிறாரு. ஆமா ஆமா, வேற வேற பேர்ல அதே வசனம். அது மாதிரி ஒரு 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 ராமாயணம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு இதிகாசம் என்று பெயர் பெற்ற அந்த ஒரு பெரும் காப்பியம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட அதை வந்து ஒரு எள்ளி நகையிடக்கூடிய அளவுல வந்து திருவாரூர் தங்கராசு வந்து அதை வந்து எழுதியிருக்கிறாரு. அது என்னன்னா, திராவிடர் இயக்கத்தை பொறுத்த வரையும் ராமாயண பிரதிய வந்து ஒரு மாற்று பார்வையில 1926 இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு மாற்று பார்வையை முன்வைத்தது திராவிடர் இயக்கம் தான். ஈமுசு என்று சொல்லி பண்டிதர் ஈமு சுப்பிரமணிய பிள்ளை அவர் வால்மீகி ராமாயண ஆராய்ச்சி என்கிற ஒரு தொடர் கட்டுரை 26 இருந்தே தொடர்ச்சியா எழுதிட்டு வந்தார் குடியரசு பத்திரிகையில. அவர் பெரிய சைவர். எல்லாரும் நினைச்சாங்க இவர் வந்து சைவரை தூக்கி வச்சு வைணவத்தை இழிவுபடுத்துறாரு. சைவத்தையும் கடுமையா அடுத்து மடாதிபதிகள் இந்த சைவம் இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு பெரியார் கடுமையா கண்டிச்சார். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மாற்று சிந்தனை. அது வரைக்கும் ராமன் கதாநாயகன். அதே மாதிரி பல அறிஞர்கள், பல சிந்தனையாளர்கள், இந்தியா முழுக்க எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், அவர்கள் அவர் போக்குல ராமாயணத்தை அணுகியிருக்காங்க. அதாவது ராமனின் பார்வையிலிருந்து எழுதப்பட்டது ராமாயணம், கம்பராமாயணம். குறிப்பா வால்மீகியை பொறுத்த வரைக்கும் அதுல அவர் ஒரு கதை போக்குலதான் எழுதினார். ஆனா ராமனை ரொம்ப உயர்த்தி எழுதப்பட்டது இங்க கம்பராயணம், ராமாயணம், அங்க துளசிதாஸ் ராமாயணம். அதுக்கடுத்து லட்சுமணன் பார்வையிலிருந்து ராமாயணத்தை அணுகி இருக்கிறாங்க நிறைய பேர். சீதையின் பார்வையிலிருந்து ராமாயணத்தை, கூவைக்கு ஆசான் அப்படிங்கிறவர் வந்து ஆசான்ங்கிறவர் வந்து கேரளாவுல மலையாளத்தில் இருக்காரு, சீதாவின் சிந்தனைன்னு சொல்லி. சீதாவின் சிந்தனை அந்த மாதிரி இருக்கலாம். கூவைக்கு ஆசான் திராவிட கழகத்துல வச்சுக்கிட்டாரு. ஓஹோ, அந்த நூலை படிச்சுதான் இவர் கூவைக்கு ஆசான்னு வச்சுக்கிட்டாரு. மகிழ்ச்சி. ஆசான் வந்து அங்க என்ன சொல்றாருன்னா, சீதாவின் சிந்தனையில வந்து வந்து ராமன் வந்து அப்படி ஒண்ணு ஒரு சிந்திக்க கூடியவன் கிடையாது அப்படின்னு சொல்ற. என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து தாயையும் தந்தையும் தோழி அந்த ஒரு மூங்கி களியில வந்து ஒரு பக்கம் ஒரு தாயையும் ஒரு பக்கம் தந்தையும் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போறான். அப்ப தாய் தந்தையருக்கு வந்து தாகம் எடுக்கிறதுனால அவன் என்ன பண்ணா, சுரை கொடுக்க எடுத்து தண்ணீரை வந்து ஒரு குளத்துல வந்து எடுக்கிறான். அது குடு 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 குடுன்னு சத்தம் கேட்கும்போது யானை தான் வந்து இந்த இது தண்ணீர் குடிக்குதுன்னு சொல்லி அந்த யானையை வேட்டையாடுவதற்காக ராமன் வந்து அம்பு எய்கிறான். அப்போ அம்மா என்று சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்க்குறான், ஒரு மனிதன் இறந்து கிடக்குறான். கண்ணு தெரியாத தாயும் தந்தையும் என்ன சத்தம் என்ன சத்தம்னு கேட்குறாங்க. இப்படி நான் யானை தான் தண்ணி குடிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அம்பு விட்டேன், அது உங்க மகன் இறந்து விட்டான்ங்கிற செய்தி எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கும்போது அந்த தாய் தந்தையருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. எப்படி எங்களுடைய மகனை என்னிடமிருந்து பிரித்தாயோ அதே போல நீ வந்து உன் குடும்பத்திலிருந்து பிரிந்து நீ துன்பத்தை அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நமக்கு வரலாறு. இது வந்து ஆசானுடைய சீதாவின் சிந்தனையில அப்படி சொல்றாரு. அப்படின்னா வந்து சீதை சொல்றான், அவன் ஒன்னும் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. யானைக்கு சுர கொடுக்கையில யானை குடிக்கிறதுக்கும் சுர கொடுக்கையில தண்ணி ரொம்பறதுக்கு வித்தியாசம் தெரியாத பையன் அப்படிங்கிறது மாதிரி அந்த அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில, சீதாவின் பார்வையில இருந்து ராமாயணத்தை அணுகுனவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கோணத்துல, தசரதன் பார்வையில, கைகேயின் பார்வையில இருந்து கூட ராமாயணத்தை
நாவலர் சோமசுந்தர பாரதியார். இவரு என்ன பண்றாரு, திருவாரூர் தங்கராசு. தசரதன் குறையும் கைகை நிறையும் அப்படின்னு. அதாவது இவர் என்ன பண்றாரு, திருவாரூர் தங்கராசு தன்னுடைய ராமாயணத்துல அந்த கங்கை ஆற்றை கறந்து குகனோடு வர்றாங்க இல்லையா, அப்ப குகனோடு ஐவரானவம்னு சொல்றாருல, அவனுடைய வீட்டுல வந்து மீன் மீன் உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து ராமன் சாப்பிட்டதாக அது வால்மீகி ராமாயணம் நிறைய மாமிச உணவு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கம்பராமாயணத்தை வந்து லேசா அதை மறைச்சிருவாங்க. அதனாலதான் பெரியார் வந்து வால்மீகியை விட கம்பனை அதிகமா கண்டிச்சார். நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இப்படி அவரவர் பார்வையிலிருந்து ராமாயணத்தை அவங்கவங்க கோணத்துல இருந்து அணுகி இருக்கிறாங்க. ஆனா ராவணன் பார்வையிலிருந்து ராமாயணத்தை அணுகியது திராவிட இயக்கம். அது வேற யாரும் செஞ்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு வில்லனுடைய வில்லனா சித்தரிக்கப்பட்ட ஒருத்தர் பார்வையிலிருந்து மற்றவர்களை பார்ப்பது. அப்ப அவர் ஏன் வில்லன் ஆக்கப்படுறாரு? அது ஒரு குழந்தை ராவண காவியமா? ராவண காவியம் பொதுவாகவே ராவணனை இன்றைக்கும் நாம வந்து ராவணன் பெருமையை பேசுறோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தென் திசையை பார்க்கின்றேன் அந்த பாடல்கள்லாம் அந்த பாடல்லாம் வந்து ராவணனை பெருமைப்படுத்துகிற ஒரு போக்கை திராவிட இயக்கம். அது வடக்க வந்து சில பேர் தன்னை ராவணன் பரம்பரைன்னு சொல்லிக்கிறவங்க, ராவணன் எங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறவங்க, அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையின் பார்பட்டு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த கதையின் அடிப்படையில ராவணன் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைத்தது முதல்ல திராவிட இயக்கம். அதுல வந்து பெரியார், அண்ணா, தங்கராசு ஐயா அவர்களுடைய அந்த முயற்சி, ராமாயண நாடகம், ராமனுடைய வேஷத்திலேயே எம்.ஆர். ராதா கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி மனசு புண்படுதுன்னாங்க. இதே திருச்சி தேவர் மன்றத்துலதான் ரத்த கண்ணீர் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கியாபி விஸ்வநாதன் தலைமை. 1949 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று ரத்த கண்ணீர் நாடகம். அதற்கு அடுத்து ராமாயண நாடகத்தை தங்கராசு அவர்கள் வந்து எம்.ஆர். ராதாவுக்காகவே எழுதினார். எப்படி அது ஒரு பின்னணி, ஒரு சுவையான சம்பவம். அந்த நாடகத்தை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு தூண்டுகோல் என்னன்னா, தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் இருக்கு இல்லைங்களா, அங்க அப்ப எல்லாம் பொருட்காட்சி நாடகம் எல்லாம் போடுவாங்க. அப்போ ஒரு நாடகம் நடக்குது, ராமாயண நாடகம். எம்.ஆர். ராதா, யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை, திருவாரூர் தங்கராசு அவங்கெல்லாம் நாடகம் பார்க்க போறாங்க. போய் உட்காந்து பாக்குறாங்க. நவாப் ராஜமாணிக்கம் அனுமாரா நடிக்கிறார். அவர் அனுமாரா நடிச்சு வசனம் பேசுறார். ராவணன் மேல குற்றம் சுமத்தி அவன் என்னென்ன தீங்கெல்லாம் செஞ்சிருக்கிறான் ராவணன் அப்படின்னு பட்டியல் போட்டு பேசுறார். எம்.ஆர். ராதா ராமாயணத்தை ஆழமாக படித்தவர். அதுவும் பகுத்தறிவு பார்வையோடு. ராமாயணத்தை எல்லாருமே நிறைய படிக்கிறவங்க, பகுத்தறிவு பார்வையோடு படித்தவர். அது இல்லாம அவருக்கு வந்து கொஞ்சம் சமஸ்கிருத புலமை உண்டு. தங்கராசு ஐயா மன்னிக்கணும், நான் தங்கராசு ஐயா தான் சொல்ல வந்தேன். அவரு ராமாயணத்தை ரொம்ப ஆழமா படிச்சவரு. கொஞ்சம் சமஸ்கிருத புலமையும் உண்டு. அவருடைய சமஸ்கிருத அந்த மொழி ஆற்றல், அந்த உச்சரிப்பு, மொழிதல் இருக்கு இல்லைங்களா, அது அவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில நவாப் ராஜமாணிக்கம் மேடையில நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து பாக்குறாரு, பொறுக்க முடியல திருவாரூர் தங்கராசுனால. இவர் என்ன பண்றாரு, நவாப் ராஜமாணிக்கம் சொல்றது பொய், ராவணன் மேல என்ன வீணா கற்பனையா உங்க குற்றச்சாட்டா வைக்கிறீங்க, ராமாயணத்துல எங்க அப்படி இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிக்கிறார். இது நடக்கிறது சென்னையில தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துல நவாப் ராஜமாணிக்கத்தினுடைய நாடகத்திலேயே. அப்ப யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை, அவரு எம்.ஆர். ராதா, இந்த மாதிரி நாடகத்துல யாரெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாருக்குமே மூத்தவர். அந்த மாதிரி யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவரு தங்கராசு கைய பிடிச்சி உட்கார வச்சு, எதுக்கியா சத்தம் போடுற நீ, அவன் சொந்த காசுல அவன் நாடகம் போடுறான், நாம டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இந்த கருத்து உனக்கு பிடிக்கலையா, முடிஞ்சா நீ ஒரு நாடகம் எழுது, இந்த எம்.ஆர். ராதா இருக்கான் நடிக்க சொல்லு. இதுதான் அதனுடைய அந்த ராமாயண நாடகத்தை எழுதணுங்கிற அந்த உத்வேகம். நவாப் ராஜமாணிக்கம் சொன்ன ராவணன் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டு பொய், ராமாயணத்துல அப்படி இல்ல, நீங்களா வில்லன்னா உடனே அவன் மேல என்ன வேணாலும் ஏத்தலாம்னு ஏத்தாதீங்க, ஒரிஜினல் ராமாயணம் வேற அப்படிங்கிற அந்த சிந்தனை இவருக்கு இருந்தது. எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு. இவரு பொன்னுசாமி பிள்ளை அடக்கி, யதார்த்தம் பொன்னுசாமி அவர்கள் அடக்கி, நீ இப்படி செய்யக்கூடாது, தவறு, அது ஒரு உயர்ந்த பண்பாட்டு இல்லையா, அடுத்தவங்க நாடகத்துல போய் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது, நீ வேணா எழுது, உனக்கு திறமை இருந்தாலும். உடனே சவாலா எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ராமாயணம், எல்லா ராமாயணத்தையும் பழைய புத்தக கடையில இருந்து வாங்கி, வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், என்ன இந்தியா முழுக்க என்ன ராமாயணம் இருக்கோ மூர் மார்க்கெட்ல போய் பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ராமாயண நாடகத்தை எழுதினார். எழுதி மிகப்பெரிய பரபரப்பு. இதே திருச்சி தேவர் மன்றத்துல அந்த நாடகம் போடும் பொழுது
என் மனசு புண்படும் அப்படின்னு போலீஸ்ல எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாங்க பக்தர்கள், எங்க மனசெல்லாம் புண்படும் அப்படின்னு. எம்.ஆர். ராதா வெளியே ஒரு தட்டி வச்சாரு, உள்ளே வராதே அப்படின்னு. அந்த தலைப்பே பெரிய தட்டி, நாடக விளம்பரத்துக்கு, உள்ளே வராதே, ராமாயண நாடகம், மனது புண்படுகிறவர்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு எழுதி அந்த மாதிரி உள்ளே வராதேன்னு விளம்பரம் பண்ண நாடகம் அது. அது அவருக்கு பெரிய புகழை கொடுத்துச்சு. ஒரு வரலாற்றுல பெரிய முயற்சி. இந்தியாவில் வேற எங்கேயும் ராமாயணத்தை அந்த கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அவர் புத்தகமாகவும் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த புத்தகத்தை நான் படிக்க வாய்ப்பு இல்லை. பத்திரிகைகள்லாம் விடுதலாம் இதை எழுதினாரு, உண்மையெல்லாம் எழுதினாரு சொன்னாங்க, நான் படிக்கல. ஆனால் அவருடைய உரைகளை நான் கேட்டிருக்கிறேன். பெரிய புராண ஆராய்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய வழக்கு. பெரிய புராணத்தின் மீது ஆராய்ச்சியும் பண்ணாரு, பெரிய புராணத்தின் மீது வழக்குங்கிறது மாதிரி அவர் பேசுவார். அதுல என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பக்தனை சோதிக்கிறதுக்கு கடவுளுக்கு ஒரு அளவு இல்லையா? சிவனடியார்களுக்கு உணவிடுவது என்பது சைவ மரபுல ஒரு அரிய சேவை பணி அப்படின்னு நினைச்சிட்டு நேரத்துல ஒரு சிவனடியார் போய் என்ன பண்றாரு, எனக்கு பிள்ளை கறி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சிவனடியார்னுங்கிறது சைவம் சார்ந்தவர். எனக்கு கத்திரிக்காய் குழம்பு போடு, வெண்டைக்காய் குழம்பு போடு, முருங்கைக்காய் குழம்பு போடுன்னு கேட்கணும்ல. அதை விட்டு எனக்கு புள்ளக்கறி வேணும், அதுவும் தலைச்சம் பிள்ளையா இருக்கணும், 10 வயசுக்கு உள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கணும், பருவம் அடைஞ்சிருக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அப்ப கேட்ட வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அறுத்து சமையல் செஞ்சு வச்சிடுறாங்க. சரி, நீ கேட்ட அந்த குழந்தைய அறுத்து சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடணும்ல. மறைந்து விட்டு பக்தா உன் பக்தியை மிச்சினேன் அப்படின்னு மேல இருந்து சத்தம் போட்டா அது என்னைய பக்தா இப்படி அவனமா சோதிக்கிறது அப்படின்னு மனைவியவே அதுக்கு அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் பக்தனை சோதிக்கிற விஷயமா? அப்ப அவரு நான் பேசுனதை நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, அந்த சாமியார் எல்லாரும் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் யாசகம் கேட்கறது, உணவு இடுங்கன்னு சொல்லுவாங்க, உணவு போடுவாங்க. இவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 மணி 11 மணி நடியாமத்தில் வருகிறார். கதவை தட்டுறாரு. ஐயோ சிவனடியார் விட்டாருன்னு சொல்லிட்டு மனைவி எழுப்பி அவருக்கு உணவெல்லாம் நீங்க சமைங்க அப்படின்னு சொல்றாராம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த சிவனடியார், எனக்கு அந்த பசி அல்ல அப்படின்னு சொல்றாராம். அந்த பசி இல்லைன்னா அப்புறம் எந்த பசியாக்கிய ராத்திரில அந்த 11:30 மணிக்கு நடியாமத்துல உட்காந்து திணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருப்பது காமப்பசி அப்படின்னு. காமப்பசியா? ஏன் பசிக்குதுன்னா சோறு போடலாம், காமப்பசிக்கு நான் என்னையா பண்றது அப்படின்னு சிவனடியாரை வணங்கி, நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அருள வேண்டும், சொல்லி அருள வேண்டும்னு அவர் பயபக்தியோட கேட்கிறாரு. என் காமப்பசியை தீர்க்க உன் மனைவியை என்னோட அனுப்பிவிடு அப்படின்னு கேட்கிறாரு. சிவனடியார் சோறு கேட்டாலே சோறு போடணும், இவர் காமப்பசிக்கு மனைவியை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லாம அவர் என்ன பண்றாரு, மனைவியை அனுப்பிச்சு விடுறாரு. தர்மங்கள்ல ஒண்ணுங்கிறான். ஆமா, 32 தர்மங்கள்னு வச்சிருக்காங்க. அதுல போகத்திற்கு பெண் கேட்டால் பெண்ணை திருவாரூர் சொல்றாரு, இவனெல்லாம் சாமியாரா? அனுப்பி விடுறேன் பக்தனா? இதத்தான் சைவம் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பொது கூட்டங்கள்ல பேசி நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி கண்ணகி புராணம், அதுவும் அவருடைய நூல் தான். அதே போல ஐயப்பனை பற்றி கதைகளை அவர் சொல்லி நான் கேட்டு ஏவிசி கல்லூரியில மாணவர்கள் 2000 நான் 97 ஜாயின் பண்ணேன். 2000 2002 பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் கருப்பு, இப்போ புளுவெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப கருப்பு போட்டுக்கிட்டு மணியெல்லாம் போட்டுக்கிட்டு சுவாமி வணக்கம் சாமி, பையனுங்க எல்லாம் சாமி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், தம்பி நீ ஐயப்பன் வேஷம் போட்டிருக்கிய தம்பி, இது சரியில்லை தம்பி. நீங்க எல்லாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. கல்லூரிக்கு பட்டம் படிக்க பட்டத்தை தான் வாங்கிட்டு போனதுல இப்பவே நீ சாமி பட்டம் வாங்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருவாரூர் தங்கராசு இந்த கதையெல்லாம் சொல்லி இருக்கிறார், நான் கேட்டிருக்கிறேன். அந்த கதையை கேளுங்க, உங்க அறிவுக்கு பொருந்துனா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க சாமியா இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாடம் சம்பந்தமே இல்லாம ஒரு கதையை சொன்னேன். சிவன்
மோகினி அவதாரம் எடுத்து ஆமா. ஆடிக்கொண்டிருக்கிறாரு. ம். இந்திரன் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாராம் எப்போதுமே. ஆமா. யார் தவம் பண்றா? பூலோகத்துல யார் யார் வந்து கற்புத்தன்மையோட இருக்கிறாங்க ம், ம். அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். யாரெல்லாம் கற்புத்தன்மையோட இருக்கிறாங்களோ அவரையெல்லாம் வந்து அவங்கள அந்த பெண்களை எல்லாம் கெடுக்கணும். கற்பழிப்பது இவருடைய மிக முக்கியமான வேலை. ம். அப்ப சொல்றாரு டிபார்ட்மெண்ட் அது ஹெச்ஓடி ஆஃப் கற்பழிப்பு டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை வேலை பார்த்துருக்காரு பார்த்துருக்காரு. அப்படின்னு ரொம்ப நகைச்சுவை. நகைச்சுவையா சொல்றாரு. அப்ப அப்படி டிக் பண்ணிட்டே வரும்போது இப்போ ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பூலோகத்துல. அவ வந்து இன்னும் கண்ணி கழியாம இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு யாருன்னுங்கிறத போய் பார்த்தோம்னா மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இந்திரன் வந்து பாக்குறாரு. மோகினினா அவளை அந்த பெண்ணை பார்த்த உடனே நீங்க மோகம் கொள்ள வேண்டும். ம், ஆமா. அதுதான் அருணாகரி அவ்வளவு பேரழகு அந்த பெண் ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்த இந்திரன் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல அந்த பெண் திரும்பி ஆடும்போது பின்னாடி போய் கட்டி புடிச்சு அந்த பெண் இவர் மேல கீழே விழுந்துறாரு. அந்த பெண் வந்து என்னை விட்டுரு என்னை ம். விட்டுரு என்னை விட்டுருன்னு சத்தம் போடுறாங்க. இந்திரன் வந்து விட மாட்டுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ ஆம்பளை குரல்ல பேசினா உன்னை விட்டுருவேனா அப்படின்னு. டேய் நான் ஆம்பளடா, நான் சிவன்டா, ம், ம். பொழுதுபோக்குக்காக நான் வந்து மோகினி மாதிரி நான் நடனம் ஆடி விட்டுருக்கேன். நீ பொம்பளைன்னு நினைச்சிட்டு நீ வந்து என்னைய பாலியல் பலாத்காரம் செய்ய நினைக்கிறது ம். தப்பு. அதெல்லாம் கிடையாது. நீ 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 ஆம்பளை குரல்ல பேச விட மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு வகையில அவர் வந்து என்ன பண்றாரு, விட்டு கையை முடிச்சுக்கிட்டு திணறிக்கிட்டு ஓடுறாரு. இந்திரன் விரட்டிக்கிட்டே ஓடுறாராம். ஓடுனவரு ஒரு கட்டத்துல அவங்க தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. பெண் வேடத்துல இருக்க சிவன் கீழே விழுந்துறாரு. இவர் மேல விழுந்துறாரு. உன்னை அடையாம நான் விட மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டு ம். ஆடைகளை எல்லாம் களையிறாரு. டேய் நான் சொன்னா கேள்டா, நான் ஆம்பளடா, நான் சிவன்டா மாப்பிள்ள, விட்டுறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. நீ அதெல்லாம் கிடையாது, நீ பெண் தான் சொல்லி ஆடையெல்லாம் களைந்த பெண் பாக்குறான். ஆமா மாப்பிள்ள, இப்பதான் மாப்பிள்ள உண்மை தெரியுது. நான் ம். இத்தனை நேரம் கத்துனேன்டா, ம். நம்ப கூடாதாடா அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையில அந்த காமத்தின் காரணமாக வந்து இந்திரனுக்கு ம். அவருடைய உயிரணு வெளியேறி விடுகிறது. அந்த உயிரணு கீழே விழுந்து விட்டால் ஒரு நைட்ரஜன் அணுகுண்டு மாதிரி அது கீழே விழுந்து வெடிச்சிடும் ம், ம். அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்குது. அதனால காக்கும் கடவுளாய் இருக்கக்கூடிய நீயே வந்து இதை வந்து அழிக்கும் டிபார்ட்மெண்ட்ல தான் சிவன் இருக்கிறாரு. காக்குறது வந்து விஷ்ணு, உண்டாக்குறது பிரம்மா. அதனால இந்த என்னிடமிருந்து வெளியேறிய அந்த உயிரணுவை நீ வந்து அழித்து விடு அப்படின்னு சொல்றாரு. பாவி, இந்த வேலையை நானாடா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உயிரணுவை கையில் வாங்கி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதற்குள்ளார நேரம் கடந்து போய் கையை விரிக்கிறாரு. குவா குவா குவான்னு ஒரு சத்தம். ஒரு குழந்தை வந்து பிறகுது. அப்ப இந்த குழந்தை என்னடா அப்படி ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் போது என்ன சொல்றாரு இந்திரனை, கையில பிறந்தனால கையப்பன்னு பேர் வையி அப்படின்னு சொல்றது. அப்புறம் அது மருவி ஐயப்பனாக வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தெல்லாம் படிச்சு மாணவர்களை கேட்டேன். கொஞ்சம் மாற்றமா இருக்கும். விஷ்ணு வந்து மோகினி அவதாரம். ஆமா. அப்ப நான் கேட்டேன், நம்ம வந்து தாவரவியல்ல வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பைசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இப்ப வந்து பைசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா வந்து அது மகரந்த தூள்களும் சூழ்முடி இருந்து பெண், மகரந்த தூள்கள் ஆண்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பைசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு பூவிலே வந்து ஆண் பூவும் இருக்கும், பெண் பூவும் இருக்கும். அது ஏசெக்சுவல். அதுல வந்து அது கருவுற்று கனிகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி ஒரு மனிதன் வந்து ஆணினுடைய உயிரணு மட்டுமே சிவன் கையில பட்டு அது எப்படி ஒரு குழந்தையா உருவாக முடியும்? சிந்திக்க வைக்கணும்ல. அது எப்படி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து சிவன்கிட்ட இருக்குதா? அவர்கிட்ட ஆண் உயிரணுவும் பெண் உயிரணுவும் அவர் கைக்குள்ளார இருக்குதா? இருந்தா தானடா வந்து ஒரு குழந்தை உருவாக முடியும். 23 குரோமோசோம் பேர் வருது. அது வந்து என்ன சொல்றது, மல்டிபிள் ஆகும். 46 மாறி அது ரிடக்ஷன் டிவிஷனா மாறி 23 குறையும் போது உயிரணு ஒரு மனித உருவம் தோன்ற முடியும்ங்கிறது டார்வின் கண்டுபிடிச்சது. இப்ப இருக்க சயின்ஸ் வரையும் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் இல்லாம ஒரு உயிரணுவே, ஒரு ஆண் உயிரணுவே ஒரு ஆண் குழந்தை உருவாக்குறது எப்படி சயின்ஸுக்கு பொருத்த முடியாதா அப்படின்னு நான் பேசி முடிச்சேன். பேசி முடிச்சோடனே அந்த கிளாஸ்ல ஒரு 7-8 ஐயப்பன் வேஷம் போட்டிருந்த மாணவர்கள், நாங்க வெளியே போறோங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப
கோவிச்சுட்டு வெளியே போய் முதல்வர்கிட்ட சொல்லி நமக்கு பெரிய பிரச்சனை உண்டாங்கன்னா அதெல்லாம் இல்லப்பா, உங்க அறிவுக்கு பொருத்தமா இருந்தா ஒத்துக்குங்க, இல்ல இல்லைன்னா உட்காருங்க. இல்ல இல்லைங்க நாங்க வெளியே போயிட்டு வரோங்க அப்படின்னு போனவனுங்க. அங்க பக்கத்துல ஒரு எங்க ஏவிசி காலேஜ் பின்னாடியே ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல குளிச்சுட்டு உடையெல்லாம் மாத்திக்கிட்டு வேஷத்தையே கழிச்சிட்டு கலைச்சிட்டா பெரிய விஷயம் அது. இது முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். பக்கத்துல தருமபுரி ஆதீனத்துக்கு இந்த செய்தி பரவிருச்சு. அப்ப அந்த கல்லூரியுடைய செயலாளராக இருந்தவர் அவரை கூப்பிட்டு அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. யாரோ ஏவிசி கல்லூரியில நாத்திகம் தலைவிரித்து திருச்சியிலிருந்து வந்த ஒருவர் நாத்திக பிரச்சாரத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காராமே கல்லூரிக்குள்ளார. அவரை நீங்க கூப்பிட்டு நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கல்லூரியினுடைய செயலாளர் அவர் தான் எனக்கு அந்த வேலையை கொடுத்தவர். கணபதி ES கணபதி பெரிய பொறியாளர். அவர் பெரிய பக்திமான். அவர் கூப்பிட்டு என்ன விசாரிச்சாரு. அது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி 2003 அதே சமயத்துல 2003 வந்து கடும் வறட்சி. தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல 10,000 ஏக்கர்ல வெறும் 2,000 ஏக்கர் மட்டுமே விளைவித்திருந்தாங்க, நாத்து போட்டிருந்தாங்க. அது மோட்டார் செட்டோட. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஏண்டா 204 TMC தண்ணி தராம கர்நாடகா ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த ஒருங்கிணைந்த தஞ்சாவூர்ல 1,00,000 சாமிகள் இருக்கிறாங்க, கோயில்கள் மட்டும் இருக்கும். 1,00,000 கோயில் இருக்குது. இந்த 1,00,000 கோயில் இருக்கக்கூடிய ஆம்பளை சாமி பொம்பளை சாமி போய் மேட்டூர் டேம்ல ஒண்ணு கடிச்சாலே போதுமாடா, நமக்கு 2,000 TMC தண்ணி வருதுடா, யூரியாவும் கலந்து வந்துருதாடா, இதுக்கு எதுக்குடா நம்ம கர்நாடகத்திலேயே கையேந்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஏதோ ஒரு செய்தியா பாடம் நடத்தும் போது சொல்லிட்டேன். இந்த 2 செய்தியும் தருமபுரி ஆதீனத்துக்கு போய் அவர் வந்து எங்க செயலாளர் அந்த ES கணபதிக்கு செய்தி போய் ஒரு நாள் உடனே கூப்பிடல, ஒரு சனி ஞாயிறுல என்னை வந்து வீட்டுல சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா போனேன். என்பது ரொம்ப அன்பு கொண்டவர். எனக்கு டைப்ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர்லாம் தெரியும், தான் எனக்கு வேலையை கொடுத்தவர். அப்புறம் அப்படி பேசிக்கிட்டு, நடிகரில் உங்கள் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது, அது குறித்து உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. அந்த 2 செய்தியும் சொன்னாரு. அது நீங்க சொன்னதுதானா இல்ல பொய்யான தகவலானாரு. இல்லைங்க நான் சொன்ன தகவல்கள் தாங்க ஐயா, ஒத்துக்கணும்ல தகவல் அப்படின்னாரு. என்ன தகவல், என்ன அப்படி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயா நான் சின்ன பிள்ளையில தங்கராசு பேச்சை கேட்டு நான் பகுத்தறிவு சிந்தனையில ஆழ்ந்த ஒரு மனிதனுங்க நானு. பையனுங்க வந்து இப்படி அறிவு பெற வேண்டிய இடத்துல, நான் பகுத்தறிவு சொல்லல, அறிவு பெற வேண்டிய அறிவை மறந்து அவங்க வந்து மூட நம்பிக்கையில ஆழ்ந்துற போது திருத்துவது என்னுடைய ஆசிரியர் கடமைங்கய்யா. அதனால நான் சொன்னங்கய்யா. நம்பர் 1ங்கய்யா. 2வது, அந்த ஆம்பளை சாமி பொம்பளை சாமியில ஒண்ணு கடிச்சாலே 2,000 TMC தண்ணீர் எதுக்குன்னு சொன்னா, அந்த கடும் வறட்சி காலத்துல நம்மள்ட்ட வந்து டிராப் அவுட்ஸ் இருந்தாங்க. இந்த விவசாயம், இந்த பகுதி பூரா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், விவசாயம் கிடைக்கிறதுனால பையனுங்க படிக்க வரல. ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து டிராப் அவுட் யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சு அவனுக்கு நாங்க பணம் கட்டணுங்க ஐயா. எலிக்கறி சாப்பிடுற அளவுக்கு பணம் கட்டி அவனை படிக்க வச்சோம். அதனால அந்த கோபத்தின் காரணமா இவ்வளவு சாமி இருந்தும் இந்த 10,000 ஏக்கர் நிலத்தை வந்து 1,00,000 ஏக்கர் நிலத்தை வந்து அது விளைவிக்கலையே அந்த சாமி எல்லாம். அந்த சாமி இருந்தா என்ன, இல்லாம போனா என்னங்கிறது என்னோட கருத்தை சொன்னங்க ஐயா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னாரு, இது நமக்குள்ளார இருக்குது நடிகரியம், உங்க மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு முதலாக PhD-யோடு வந்த மனிதர் நீங்க, குறிப்பா பட்டியலினத்துல இருந்து வந்தவர் நீங்க. அதனால உங்களோட அறிவை போட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அப்படி நான் சொல்லலேன்னு சொல்லிருங்க, நான் சாமி கிட்ட நான் சொல்லிடுறேன். அது ஏதோ திருச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன உண்மையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இல்லைங்க அதுல நான் பின்வாங்க மாட்டேங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி நான் அதுல பின்வாங்க மாட்டேங்க நானு அப்படின்னு சொன்னேன். சரி, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்க பரிசீலிங்க நடிகை. என்ன சொல்லுங்க, என்ன இனிமேல் கடுமையா இல்லாம நடத்துங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு வேணா முயற்சி பண்றேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்ப என்னன்னு சொன்னா, திருவாரூர் தங்கராசு என்னை வந்து பகுத்தறிவு படுத்தியது மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிடையாது. கல்லூரிகள்ல ஏறத்தாழ ஒரு 100 பேர் மாலை போட்டிருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 70 மாணவர்கள் அந்த வேஷத்துல இருந்து கலைஞ்சு என்னிட்ட வந்து சொன்னாங்க. அதுல குறிப்பா என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் பட்டியலினம் சார்ந்த மாணவர்கள், குறிப்பா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி,
இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஆமா, வேஷம் போடுவாங்க. ரொம்ப அடித்தட்டு மக்கள் இடத்துலதான் இந்த ஐயப்பன் நோய் வேகமா அப்ப பரவும். நான் சொன்னேன் நான் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் 5 வருஷம் தங்கராசு பேச்சை கேட்கறத ஒரு ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. அது இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நான் பெரிய மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, இப்படி பகுத்தறிவு சிந்தனையை எல்லா பக்கமும் இன்னொரு இடத்துல நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு அந்த அவர் தரவுகளோடு, உருவாக்குனார். அதாவது ஒரு கதையா சொல்லி அன்னைக்கு அவர் பொய் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா செருப்படிப்பட்டு இருந்திருப்பேன். உண்மை உண்மை. அது எந்த புராணத்துல சொன்னது, எல்லாம் எப்ப சொல்லுவேன். சொன்னது, என்ன சொன்னது எல்லாமே. நான் அவருடைய இறுதி காலகட்டத்துலதான் நான் சில கூட்டங்கள் கேட்டிருக்கிறேன். அப்படிங்களா? அந்த காந்தி மார்க்கெட் பகுதியில ஆ, ஆ. அண்ணா மராட்டா ஹோட்டல் அந்த ம், இடத்துக்கிட்ட ம், போடுவாங்க. ம், ம். காந்தி பெரும்பகுதி ஐயா வியா பழனி அவர்கள் பெரியார் நாத்திக பாசறை ம், அப்படிங்கிற ம், ம், இதுல போடுவாங்க கூட்டம். ம், அதே மாதிரி திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேர்லயே போடுவாங்க. ம். ஏன்னா அவர் தங்கராசு திராவிடர் கழகம் ம், வச்சிருந்தாரு. ம், ம். அதுலயும் போடுவாங்க. கடைசி காலத்துலதான் அவருடைய அந்த கடைசி கால கூட்டங்கள் தான் நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப உங்களை மாதிரி சிறு வயதுல கேட்டதில்ல. ஏன்னா அவருடைய அந்த காலத்து பேச்சு இத நான் கேட்கும் போதே அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடியவர். அப்போ உங்களுடைய காலகட்டத்துல இன்னும் தெளிவா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ராமாயண கதா காலட்சேபத்துக்கு போட்டியா இவரும் ஒரு 15 நாட்கள் கதா காலட்சேபம். ஓஹோ, ஆ, ஆ. அதுவும் கும்பகோணத்துல சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவருடைய கதா காலட்சேபம் நடக்கும் பொழுது ஓஹோ. உடனே அங்க இருக்கிற தோழர்கள் என்னங்க இங்க ஒரே ராமாயண பிரச்சாரம் ரொம்ப பெருசா போச்சு, ம், உடனே தங்கராசுவை கூட்டு நம்ம கூட்டம் போடணும் ம். அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு கதா காலட்சேபம் தான் நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் ம், அப்படின்னு இந்த ராமாயணத்தை பற்றி உண்மை ராமாயணம் அப்படின்னு போட்டு கதாகாலட்சேப பிரச்சாரம் செஞ்சு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு கூட்டத்தை குறைஞ்சி இங்க வந்துட்டாங்க எல்லாரும். ஓஹோ. இது அதை விட இது சிறப்பா இருக்கு அப்படின்னு. ம், ம். அந்த அளவுக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நிரம்ப பெற்றவர். இறுதி வரை பெரியாருடைய சுயமரியாதை தொண்டர். அதாவது அவர் முன்பே தன்னை நான் பேச்சினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல ம், கடைசி வரை அவர் பெரியாரின் ஒளிபெருக்கியாக ம். ஒரே ஒரு இடத்துல சொந்தமா ஒளிபெருக்கி சிந்திக்காதனால ஒரு இடத்துல சிந்திச்சிருச்சு. அதை சொல்லி இதை நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். காமராஜரை பெரியார் ஆதரித்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். ம். காமராஜரை ஆதரிக்கும் பொழுது காமராஜர் டெல்லி அரசியலுக்கு போகிறார். மூத்தவங்க எல்லாம் பதவியை விட்டணும் அப்படிங்கிற டெல்லி அரசியல் போறார். டெல்லி அரசியலுக்கு போகும் பொழுது இங்கே பக்தவச்சலத்தை முதலமைச்சராக்குகிறார். அப்ப இவர் பகுத்தறிவுன்னு ஒரு வார இதழ் நடத்திட்டு இருந்தார். தங்கராசு ஐயா பகுத்தறிவுன்னு வார இதழ். அந்த இது வார ஏட்டுல இந்த மாதிரி பக்தவச்சலத்தினுடைய இந்த நியமனம் சரியில்லை, இவர் ரொம்ப மோசமா ஆட்சி நடத்துவாரு, இது காமராஜர் கெட்ட பேர் ஏற்படுத்தும், இவர் ரொம்ப பக்திங்கிற பேர்ல பகுத்தறிவை பால்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி பக்தவச்சலத்தை விமர்சிச்சு எழுதிட்டார். உடனே ஐயா பெரியார் அவர்கள் 2 நாள் கழிச்சு விடுதலை பத்திரிகையில பகுத்தறிவு வார ஏட்டின் கருத்து என்னுடைய கருத்து அல்ல அப்படின்னு மறுப்பு அறிக்கை வெளியிட்டார். வெளியிட்டுட்டு அதை பார்த்த உடனே தங்கராசு ஐயாவுக்கு அப்படியே சத்த நாடி ஒடுங்கிடுச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்தவச்சலத்தை எதிர்த்து நாம எழுதுறோம். பக்தவச்சலம் எப்படிப்பட்டவருங்கிறது பெரியாருக்கும் தெரியும். ஆனா நாம எழுதிட்டோம். ஆனா ஐயா இந்த கருத்து என்னுடைய அல்லன்னு மறுப்பு போட்டாரே அப்படின்னு ரொம்ப பயத்தோட போய் ஐயா பாக்குறாரு. பெரியார் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு. இந்த பக்தவச்சலம் இதை பத்தி ஏப்பா நீ இப்படி எழுதுனேன்னு கேட்கல, வேற விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அதான் பெரியாருடைய அந்த சிந்தனை போக்கு கேட்கல. அப்புறம் இவராக சரி நம்மளே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஐயா இந்த மாதிரி நான் பகுத்தறிவு என்னோட பத்திரிக்கையில மாதிரி எழுதியிருந்தேன், ஐயா மறுப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா ஆமா ஐயா பெரியார் சொல்றாரு, ஆமா ஆமா பார்த்தேன் நானு, அதனாலதான் உங்க பேரு பாதிக்கப்படக்கூடாதுன்னு உங்க பேர் போடாம பகுத்தறிவு ஏட்டின் கருத்து தங்கராசின் கருத்து என்னுடைய கருத்துன்னு சொல்ல, பகுத்தறிவு ஏட்டின் கருத்து என்னுடைய கருத்து அல்லன்னு போட்டேன். என்னை விட பக்தவச்சலத்தை நீங்க உங்களுக்கு ரொம்ப அதிகம் தெரிஞ்சிட போகுதா? எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கும் தெரியும். பெரியாருடைய அந்த உயர்ந்த ஏன் அவர் பெரியார் அப்படிங்கிறதுக்கு அதான் அவர் சொல்றாரு. பெரியார் சொல்றாரு, என்னை விட பக்தவச்சலத்தை உங்களுக்கு தெரிய போறது இல்லை, நல்லா தெரியும், ஆனாலும் அது அவங்க கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சி தனக்கு பிறகு யார் வரணும்னு காமராஜர் பக்தவச்சலத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஏத்துக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறார், அது அவங்க கட்சியினுடைய முடிவு. பக்தவச்சலம் வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் பார்ப்போம்,
அவர் ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வேணா நம்ம விமர்சனம் வைக்கலாமே தவிர அவர் வர்றது தப்புன்னு நாம எழுதக்கூடாது. அது அவங்க கட்சியினுடைய உள்முடிவு அப்படின்னார். அதுதான் பெரியாருடைய அந்த பெருந்தன்மை. அதே நேரத்துல ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே பக்தவச்சலம் ஆட்சி ஒழிப்பு நாள்னே பெரியார் நடத்தினார். பக்தவச்சலம் ஆட்சி கண்டன நாள் அப்படின்னு கூட்டம் போட்டு தங்கராசு ஐயா அவர்களையே, இது நான் கலந்துக்க வேண்டிய கூட்டம், திருச்சியில போய் நீங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தங்கராசு ஐயா பேசியிருக்கிறார் இதே திருச்சியில. அதனால அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் தனக்கு இப்ப அடுத்தடுத்த ஆளுமைகள், குத்தூசி குருசாமியாக இருந்தாலும் சரி, திருவாரூர் தங்கராசு, அதே போல ஐயா ஆணைமுத்து, இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் 92 வயதுல ஐயா ஆசிரியர், அப்படி ஒரு பெரிய ஆளுமைகளை தனக்கு அடுத்து அப்படியே அங்கங்க எல்லை காவல் படை மாதிரி நிறுத்தி வச்சிருந்தார். அதுதான் இன்றைய வரைக்கும் இது பெரியார் மண்ணாக நீடித்து நிலைத்து நிற்பதற்கு இன்றைய வரைக்கும் அது ஒரு பெரிய கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல எல்லை சாமி அங்கங்க நட்டு வைக்கிறது, அந்த மாதிரி அங்கங்க வச்சிருந்தாரு. அதான் இன்றைய வரைக்கும் எல்லை சாமிகளாக இருந்து இந்த தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கிறது. தங்கராசு புகழ். ஒரு செய்தி நான் தங்கராசு பேச்செல்லாம் கேட்டேன்ல, அவருடைய ஒரு செய்தி எனக்கு படித்தேன். அது ஒரு பெருமைத்தக்க செய்தியாக நான் அது இந்த வீடியோ பதிவில் பண்ணலான்னு பார்க்குறேன். என்னன்னு சொன்னால், 75 அவர் திராவிடர் கழகத்திலிருந்து விளக்கப்படுகிறார். விளக்கப்பட்டோன்னே அவர் திராவிடர் கழகத்தில் விமர்சித்தார், அதெல்லாம் தெரியல. அப்புறம் 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னே எம்ஜிஆரோடு அவர் இணைந்து நெருக்கமாக இருக்கிறாரு. அப்புறம் 80 79 பெரியார் நூற்றாண்டு விழா வருது. அப்போ வருகிற போது பெரியார் நூற்றாண்டு விழாவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி, அதாவது அதுல எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. பெரியாருடைய சீர்திருத்த எழுத்தை கொண்டுட்டு வரணும், அது வாசக குலசை மூலமா அதை கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு பெரியார் தூண் ஒன்றை நிறுவி அவருடைய கொள்கைகளை கல்வெட்டுல வச்சு, நம்ம ஜங்ஷன் அந்த முகப்புல பாத்தீங்கன்னா இருக்கும், ரயில் நிலைய முகப்புல இருக்கும். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அதுல ஒரு செய்தியை சொல்லிடணும், நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இல்ல சொல்லுங்க. அந்த திருச்சி மத்திய பேருந்து அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு அதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த தூணுடைய பாதியை மறைச்சு காங்கிரஸ் கொடி மாதிரி அது தேசிய கொடின்னு வச்சிருக்கிறாங்க. லைட் எல்லாம் எரியுது. எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. வேற இடத்துல கூட வைக்கலாம் எவ்வளவு, அல்லது அந்த தூணை மறைக்காம, ஏன்னா பொன்மொழிகள் இருக்கு அதுல. அது அசோகரனுடைய அந்த பௌத்த ஸ்தூபிக்கு நிகரானது. எல்லா மாவட்டத்திலயும் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாவட்டமே குறைவு. இன்னைக்கு நிறைய மாவட்டங்கள் வந்துருச்சு. அவர் காலத்துல இருந்த மாவட்டங்களை வச்சாரு. அதுல திருச்சி ஒரு வாய்ப்பு நமக்கு. அதை போய் இந்த மாநகராட்சியோ அல்லது தொடர்வண்டித்துறையோ யார் வச்சாங்கன்னு தெரியல, ஒரு மறைவா இருக்கு. அதை பார்த்து அதை பார்த்து அது ஒரு செய்தி ஆக்கிடுவோம். ஆமா, அல்ல அது எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. என்னன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு 28 மாவட்டம் இருந்துச்சுங்களா, 28 மாவட்டங்கள்லயும் அரசின் சார்பில் பெரியாரின் கொள்கைகளை பகுத்தறிவு சுடரோடு வைக்கிறது அப்படிங்கிறது வடிவமைத்தவர் திருவாரூர் தங்கராசு அப்படின்னு சொன்னபோது அது ஒரு பெருமையாக இருந்தது. இப்படி திருவாரூர் தங்கராசு ஒரு நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது, அவர் பெரியார் கருத்தியலை தூக்கி பிடித்தார், பெரியார் கருத்தியலுக்காக வாழ்ந்தார். நீங்க சொல்லுவதை போல பெரியார் கருத்துக்களை ஒளிபரப்புகிற ஒரு ஒளிபெருக்கியாக அவர் இருந்தார் என்ற அந்த செய்திகளோடு திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்கள் சிறப்புரை ஆற்றியமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையாக நன்றி தெரிவிக்க இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் நல்லமுத்து அவர்கள் ஓரிரு நிமிடங்களில் உங்களுடைய கருத்துக்களை ஒட்டி நன்றியினை தெரிவிக்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய இந்த பிற்பகல் வணக்கம். இன்றைய இந்த சொற்பொழிவாக இல்லாமல் ஒரு வரலாற்று ஆவணமாக இதை தொகுத்து கொடுத்திருக்கின்றார். நான் தூயவரான கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் இருக்கின்ற பொழுது ஒரு முறை அழைத்து, ஐயா நீங்க பேச வேண்டும் சொன்ன பொழுது, மாணவர்களிடையே பேசுகின்ற பொழுது, அந்த மாணவர்கிட்ட பேசுகின்ற அந்த வாய்ப்பு அவர் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அவர் அங்க மாணவர்களுக்கு ஏற்ப பேசினாரு. இங்க அறிவார்ந்த சமூகத்துக்கு ஏற்ப திராவிட சிந்தனையை நம்மளுக்கு ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கியிருக்கின்றார். இந்த சுயமரியாதை வீரராக இருக்கக்கூடிய திருவாரூர் தங்கராசு அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு நல்லதொரு கருத்துரையை, அவர் பற்றிய வரலாற்றை நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைத்த போடுதலுக்குரிய
விடுதலை அரசு அவர்கள் நம் அங்குசத்தின் சார்பாக நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய அங்குசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய JD அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய ஐயா நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த பெரியார் விருதாளர் ஐயா அன்பழகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு யோகா விஜயகுமார் அவர்கள் பயனடை அணிவித்து அவருக்கு சிறப்பு செய்வார்.